எல்லோருக்கும் வணக்கங்க. அக்ரி இண்டஸ் 2026 ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. நேற்றோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து க்ரௌடோட ரீச் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சாட்டர்டே சண்டேஸ் தான் க்ரௌட் அதிகமாக இருக்கும்னு வந்து இந்த வாட்டி வீக் டேஸில் வந்தால், வீக் டேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குங்க. இந்த அக்ரி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது நான் 4th டைம் வரேன். ஆக்சுவலாக கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் கொரோனா முடிஞ்சு ஒரு வாட்டி வந்தேன். ஒரு நடுவில் ஒரு கேப்க்கு அப்புறம் லாஸ்ட் இயர் வந்தேன். மறுபடியும் இப்போ வந்திருக்கேன். ஸோ ஓரளவுக்கு தெரியும் எந்தெந்த ஹாலில் எந்தெந்த ஸ்டால்ஸ் இருக்கும் அப்படின்றது ஒரு பேசிக் ஐடியா இருக்குது. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஏ, பி, சி அண்ட் இயை வந்து கவர் பண்ணியிருந்தோம். இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து பவர் வீடர்ஸு, டிராக்டரோட அட்டாச்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சீட்ஸு, இதெல்லாம் வந்து பார்ட் 1ல் பார்த்துருந்தோம். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஹால் ஜி, ஹெச், அதுக்கப்புறம் நர்சரி பக்கத்துலேயே வந்து ஒரு கோசாலை மாதிரியே வந்து போட்டிருந்தாங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துடலாம். ட்ரிப் இரிகேஷனுக்கான ஆட்டோமேஷன்ஸு, ட்ரிப் இரிகேஷனு, சோலார் பேனல்ஸு, சோலார் மோட்டார்ஸு, சோலார் காம்போனன்ட்ஸு, ட்ரிப் இரிகேஷனுக்கு தேவையான எல்லாமே இருந்ததுங்க இங்கே. ஐயப்பா பிளாஸ்டிக், இவங்களை வந்து இதுக்கு முன்னாடி வந்த 3 வாட்டி நான் பார்த்துருக்கேன். இப்பயும் நான் பார்க்குறேன். கடை எப்போவுமே பிஸியாகவே இருக்கும் இவங்களுக்கு. ஏன்னா எல்லோரும் வந்து கொஞ்சம் சாம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க. ட்ரிப் இரிகேஷனுக்கான மெட்டீரியல் எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்திருப்பார். ஸோ இப்போ ரஷ்ஷாக இருக்கும். நானே வந்து சிலதை பார்க்கலாம் வாங்கலான்னு ஒரு இதில் வந்தேன். இப்போ இருக்கிற ரஷ்ஷில் என்னால் பார்க்க முடியல. பட் பார்க்கலாம். கொஞ்சம் க்ளோசிங் டைமில் வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ முடிஞ்சால் ரீச் பண்ண முடிஞ்சால் நான் வாங்கிறதுக்கு பார்ப்பேன். இது சும்மா கடைக்குள்ளே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். HS ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட், நார்த் டெல்லி. ஸோ கார்டனிங் டூல்ஸ் HS ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் நார்த் டெல்லியிலேருந்து வந்து ஸ்டால் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு கார்டனிங் டூல்ஸ் எல்லாமே நல்லா இருந்ததுங்க. ஆனால் கிட்டே போக முடியல. சுற்றி அதாவது 3 சைடுமே வந்து மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கிற ரஷ்ஷில் வந்து உள்ளே பூந்து என்னால் எந்த இதுவும் பார்க்க முடியல. நம்ம கேமராமேன் மட்டும் பூந்து எதை எடுத்துகிட்டு வந்திருக்கார். ராக்கெட் ஸ்டவ்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் நமக்கு வந்து சென்னையிலே கிடைக்கும் அப்படின்றதுனால வந்து இப்போ அதோட இன்ட்ரெஸ்ட் அந்த அளவுக்கு இல்லை. அதனால் பெருசாக கேட்கல. அதுவும் இந்த ரஷ்ஷில் நம்ம தள்ளினே தான் போனாங்க. எதுவும் நின்று பார்த்து கேட்குற மாதிரி இல்லைங்க. எனக்கு கொஞ்சம் ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறதுக்கான அதுவும் மாடியில் தோட்டத்துக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால் நோண்டி ஒவ்வொரு கடியாக கேட்டுன்னு இருந்தேன் டீட்டெயில்ஸு. KSNM. ஸோ இவங்களோட 16mm லேட்ரல் பைப்பும் வந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரெயின் ஹவுஸு, இந்த 40mm ரெயின் ஹவுஸு, 20mm ரெயின் ஹவுஸு எல்லாத்தையும் வந்து பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபார்ம்ஸ்லலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்ஸ்டாலேஷன் அப்போலாம் நான் போய் பார்த்துருக்கேன். KSNMலாம் வந்து ஃபஸ்ட்டு ரெயின் ஹவுஸே நான் பார்த்தேன். ஸோ அதனால் இப்போ ஏதாவது வந்து புதுசாக ஏதாவது அப்டேட் இருக்கான்றது செக் பண்ண பார்த்தேன். ஸோ எதுவும் பெருசாக இல்லை. இல்லை, எனக்கு ஒரு ஓவரால ஒரு ரஃபான ஒரு இது சொன்னீங்கன்னா கூட போதும். ஒரு 2 இன்ச் டெலிவரி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 6 பேனல் போடணும். ஓகே. போட்டீங்கன்னா ஒரு 230 அப்ராக்ஸிமேட்டா வரும். ஓகே. பேனல் ஸ்ட்ரக்சர் இதாங்க பைப் கேபிள் லேபர் சார்ஜ் எல்லாம் ஓகே. மேபி அது வந்து குறையலாம். ஏன்னா பைப் போட் எடுத்து கம்ப்ளீட் ஆகிடும். ஆமா. அப்ராக்ஸிமேட்டா. ஓகே. Thank you. Okay, fine.
இது உள்ள வச்சுக்கோங்க. எப்படி வைக்கணும்? வாட்டர் சாஃப்ட்னர் ஸ்டால்ஸ் நிறையா இருந்தது. பட் எல்லாரோட டிஃப்ரெண்ட்டாக இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க செடிலாம் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு பார்க்கலாமேன்னு கேட்டோம். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா 2 ட்ரே வச்சுருக்கோம். இதுக்கு வந்து நார்மல் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம், இது வந்து ஜியோ வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுக்கும் வேறு எந்த வித்தியாசமே இல்லை, வெறும் தண்ணி மட்டும் தான் வித்தியாசம். நம்மளோட ஜியோ வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட க்ரோத் டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களே, இதுலேயே 20% 30% இருக்கும். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் வெறும் தண்ணி மட்டும் தான். வெறும் தண்ணி மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுமான்னு கேட்டிங்களா? ஆமாம், தண்ணி மட்டும்தான் எல்லாம் பண்ணும். நம்மளை உடம்பு எடுத்துட்டாலும் சரி, செடியோட உடம்பு எடுத்துட்டாலும் சரி, ஒரு 70% வந்து தண்ணி மட்டும் தான் இருக்குது. அந்த தண்ணியோட மேஜிக் தான் நம்ம ஜியோ வாட்டர் பண்ணோம். அந்த மேஜிக் தான் இப்போ நீங்கள் நேரில் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நார்மலாக இருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கிறனால தான் அந்த சத்து வந்து அதிகமாக எடுத்துகிட்டு போக முடியல ஃபெர்டிலைசர்ஸை. இது பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் ஜியோ வாட்டர் டிவைஸ். இந்த டிவைஸ் என்ன பண்ண சொல்கிறேன், இந்த டிவைஸ்க்குள்ளே வந்து பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ங்கிறது இருக்குங்க. இதுக்குள்ளே வந்து தண்ணி போகும்போது இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாமே லைட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு ப்ரெஷர் நமக்குன்னா ஒரு ஸ்பார்க் வரும்ல, அது மாதிரி வச்சுக்கோங்களேன். தண்ணி வந்து அந்த கிறிஸ்டல் மேலே படும்போது ஒரு கரண்ட் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுங்க. அது வந்து பீசோ எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லுவாங்க. அந்த கரண்ட்டு அந்த தண்ணியை சார்ஜ் ஏற்றி வெளியே அனுப்பும். அந்த சார்ஜ் ஆகி வெளியே வர தண்ணி பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நடக்குங்க. ஒன்று வந்து சர்ஃபேஸ் டென்ஷன், அதாவது அந்த அடர்த்தியை கம்மி பண்ணும். தண்ணி வந்து வேறு வரைக்கும் போகும் ஒன்று. 2வது சார்ஜ் ஆகி வரதுனால அந்த தண்ணி வந்து இப்போ நார்மலாக ஒரு செடிக்கு 1 கிலோ உரம் போகிறோம்னு வச்சுங்களேன், 1 கிலோவுமே செடிக்கு போகாது, ஒரு அரை கிலோ தான் செடிக்கு போகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, சார்ஜ் ஆகி வரதுனால ஒரு 3/4 கிலோ செடிக்கு வந்து உரத்தை வந்து எடுத்து போய் கொடுக்கும். செடிக்கு அதிகமாக உரம் மினரல்ஸ்லாம் போகிறதுனால ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்கள்கிட்ட வந்து ஆக்சுவலாக ஈல்டு எப்படி இன்க்ரீஸ் ஆகும், இதான் ரிசல்ட். இப்போ இதெல்லாம் பார்க்குறீங்க வச்சுங்களேன், இது எல்லாமே இப்போ கேரட்டு, கார்லிக்கு, வாட்டர்மெலனு எல்லாத்துலேயுமே ஆக்சுவல் ஃபீல்டு ரிசல்ட்ஸ். சரிங்களா? மொதல் விஷயம் இங்கே இருக்க எல்லாத்தோட எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நாங்கள் எல்லாத்துலேயுமே ஆக்சுவல் ரிசல்ட் எடுத்துக்கோம் எல்லா கிராப்புக்கும். சரிங்களா? இதில் மினிமம் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30% ரிசல்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 டன் எடுக்கிறீங்களா, இங்கே ஒரு குறைஞ்ச ஒரு 13 டன் உங்களுக்கு எடுப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி எங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்னங்கிற ஒன்று சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம கோரமண்டல் இருக்காங்கல்ல, நம்ம எல்லாத்துக்குமே இந்த கோரமண்டல் ஃபெர்டிலைசர் தெரியும், முருகப்பா குரூப். அவங்க வந்து நம்ம கூட டேரக்ட் டைப். சரிங்களா? அவங்க நம்ம வெப்சைட்லேயே எடுத்து போட்டிங்களா, MWTSG1 போட்டிங்கன்னா அவங்க வெப்சைட்லேயே நம்ம டேரெக்டாக பண்ணுறாங்க. சரிங்களா? ஏன் அதே மாதிரி நம்ம இக்ரிசாட், நபாடி, இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ரொம்ப அத்தன்டிக்கான கம்பெனி. நம்ம டிவைஸை வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும். இது வந்து 10 வருஷத்துக்கு வரும். நீங்கள் ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஈல்டு வந்து ஒரு கிராப் சைக்கிள், அதாவது ஒரு மகசூல்லேயே நீங்கள் வந்து இதோட காசு எடுத்துட முடியும். ஆதித்யா சோலார்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சோலார் ட்ரையர் இருந்தது. ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் ஆனது அதுதான். அதுக்குள்ளே போகலான்னு போய் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து சோலார் ஃபென்சிங்கு, அதுக்கப்புறம் சோலார் வாட்டர் ஹீட்டரு, அப்புறம் சோலார் லேம்ப்ஸு, சோலாரோட காம்பனண்ட் நிறையா வச்சுருந்தாங்க. சோலார் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, சோலார் மின்வெளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா காட்டு பன்னி, காட்டெருமை, யானை இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டியர் இந்த மாதிரி அனிமல்ஸ் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுதுங்க. அதை நம்ம மெயினாக வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சோலார் ஃபென்சிங் போடுறோம். இந்த சோலார் ஃபென்சிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அனிமல்ஸ் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஷாக் மட்டும், பெயின்ஃபுல் வந்து பயமுடுத்துகிற மாதிரி ஒரு ஷாக் மட்டும் தான் இது. ஜஸ்ட் வந்து இந்த கம்பியில் வந்து உங்களுக்கு வந்து ஃபென்ஸ் பாஸ் ஆகும். அது ஒரு செகண்டுக்கு உள்ளே தான் உங்களுக்கு வந்து பாஸ் ஆகும். பட் அந்த அனிமல்ஸ் வந்து டச் பண்ணும்போது ஒரு ஷாக் மட்டும் அடிக்கும்போது அது உயிருக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாமல் வந்து இந்த சென்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம டிவைஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சோலார் பேனல்லேருந்து நம்ம வந்து பேட்டரி மூலியமாக இந்த சோர்ஸை கொடுத்து நமக்கு வந்து இந்த சப்ளை கொடுக்குறோம். ஒரு 10,000 வோல்ட் பவர் வந்து இதில் பாஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா அனிமல்ஸ் வந்து ஒரு டைம் டச் பண்ணும்போது அடுத்த டே என்ட்ரி ஆகாது, பயந்துட்டு என்ட்ரி ஆகாது. அந்த பர்பஸ் இந்த சோலார் ஃபென்சிங் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து இது யூஸ் பண்ணுற பைப்ஸ் எல்லாமே GI பைப்ஸ் யூஸ் பண்ணுறோம், GI டிஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். 12 kg ஸ்டாண்டர்ட் HD வென்ஸ் வயர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இதுக்கு எல்லாமே வந்து 10 வருஷம் வாரண்டியோடு நம்ம வந்து இது கிளைம் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது போக வந்து நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலாக எலிஃபெண்ட் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து தொங்கு ஃபென்ஸ் அப்படிங்கும்போது ஹேங்கிங் ஃபென்ஸ் மாதிரி நம்ம போட்டு ஒரு 10 அடி ஹைட்டில் நம்ம வந்து ஃபென்ஸ் போட்டு கொடுப்போம். இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து நமக்கு வந்து எலிஃபெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ இந்த ஹீட் லைன் இருக்கு இல்லையா, இப்போ வீடு அந்த களைச்செடியெலாம் வந்து அந்த கம்பியில் பட்டா அது ஏதாவது எடுத்து? ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் இதில் பொறுத்தளவு வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் லைன்லேருந்து ஒரு 6 அடிக்கு வந்து நீங்கள் எந்த விதமான செடிகளோ புல்வெளியோ கொடிகளோ நீங்கள் படாமல் பார்த்துக்கணும். அப்போ படாமல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைன் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது ஒன்று மெயின்டைன் பண்ணணும். பேட்டரியில் வந்து நீங்கள் டிஸ்டில் வாட்டர் ஊற்றி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபென்ஸ் மெயின்டைன் பண்ணி ஈஸியாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு நல்ல லைஃபு உங்களுக்கு வந்து கிடைக்கும். என்ன ப்ராசஸ் வரும்? அவரேஜாக நார்மல் அனிமல்ஸ் வருதுன்னா உங்களுக்கு 300 ரூபா மீட்டருக்கு 300 ரூபா வரும் சார்.
எலிஃபெண்ட் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 500 600 வரைக்கும் கொடுக்குறாங்க. 300 சொல்றது வந்து எல்லா போல் எல்லாமே சேர்த்து. எல்லாமே சேர்த்து தான் இங்கே உங்களுக்கு பெண்டு வருது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் இந்த போஸ்ட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து அடிஷனல் உங்களுக்கு வந்து. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சோலார் ட்ரையர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளே இருக்கும். இதில் வந்து நம்ம அக்ரி ப்ராடக்டாக இருக்கட்டும், வேறு வேல்யூ அடிஷன் ப்ராடக்டாக இருக்கட்டும், வாழைப்பழம், பப்பாடம், தேங்காய், தக்காளி, வரமிளகா, ஃபிஷ் ஐட்டம், இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நீங்கள் ரொம்ப ஹைஜீனிக்காக ட்ரை பண்ணி அதோட மாய்ஸ்டர் லெவலெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக நம்ம இதை பண்ணலாம். இது எக்ஸ்போர்ட் லெவல் வரைக்கும் நம்ம இதை பண்ண முடியும். இதில் டஸ்ட்டு வராது. நீங்கள் மழை காலத்தில் உடனே வந்து நீங்கள் எடுத்து பாதுகாப்பான இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற எந்த தேவையும் இருக்காது. நீங்கள் இதில் வச்சுட்டிங்கன்னா இது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற தேவையான டெம்பரேச்சரும் மாய்ஸ்டர் லெவலும் நம்ம இந்த சென்சார் கண்ட்ரோலர் மூலிமா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பெப்பர் போடுறீங்கன்னா அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸஸ் டெம்பரேச்சர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வழியாக உங்களுக்கு அந்த ஹையர் டெம்பரேச்சரையும் வெளியே கொண்டு போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸுக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம உங்களுக்கு லிஸ்ட்டே கொடுத்துருவோம். எவ்வளோ டெம்பரேச்சர், எவ்வளோ ஹியூமிடிட்டி எப்படி செட் பண்ணோங்கிறது வரைக்கும் கொடுத்துருவோம். லைஃப் டைம் ப்ராடக்ட்டு, இது 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் கொடுக்குறோம். பாலிகார்பனேட் அப்படிங்கிறது மல்டி வால்வ் ஷீட்ஸுங்க. இது WV சஸ்டைன் கோட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் UV கோட்டடெல்லாம் அரெஸ்ட் பண்ணி நம்ம ஃபுட்டோட குவாலிட்டிஸும் அதோட டேஸ்ட்டு அதோட மனமும் கலரும் வந்து எந்த சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே கிடக்கும். முருங்கா லீவ்ஸு, மெடிக்கல், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எல்லா ப்ராடக்ட்டும் இதில் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரை பண்ணலாம். நான் உங்களுக்கு இதில் டெமோஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த பெப்பராக இருக்கட்டும், ஜீரகமாக இருக்கட்டும், தென் வந்துட்டு வத்தலாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இதில் நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் டொமஸ்டிக் பர்பஸ்க்கும் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கும் ஒரு சின்ன சிறு தொழில் குறுந்தொழில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறோம். இதில் மகளிர் சுய உதவி குழு அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நாங்கள் எஜுகேட் பண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு டீச் பண்ணியும் கொடுக்குறோம். இதனால் அவங்க நார்மலான வருமானத்திலேருந்து ஒரு அதிகப்படியான வருமானத்தையும் பெற்று அவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லா முன்னேறி போகக்கூடிய எல்லா வசதிகளையும் நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் வேளாண்மை துறை இன்ஜினியரிங் சென்னை நந்தனம் அவங்க மூலயமா தமிழ்நாடு அரசும் வந்து 50% மானியம் வந்து இந்த ப்ராடக்ட் பண்ணி தராங்க. அது நம்ம தனியாக எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் எல்லாம் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸாக அவங்களும் செக் பண்ணி அவங்க இருக்க வெண்டர்ஸும் ஃபஸ்ட் கிளாஸாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் சென்னை நந்தனம் வேளாண்மை பொறியியல் துறையிலையும் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க மூலயமா எங்களை மாதிரி வெண்டர்ஸும் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் தருவாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களை காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி இங்கே எந்த பொருளுக்கு எந்த மாதிரி பண்ணணும், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வேணும், எங்கே போடலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நாங்கள் பக்காவாக ட்ரெயின் அப் பண்ணி தருவோம். வெல் எஜுகேட்டட் என்ஜினியர்ஸும் ட்ரெயின் பர்சன்ஸும் நம்மக்கிட்ட இருக்காங்க. இதன் மூலிமா ஒரு நல்ல ப்ராடக்ட், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் நீங்கள் நிச்சயமாக நல்லபடியாக யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் பட்சத்தில் ஆதி சோலார் நிறுவனம் கோயம்புத்தூர், சென்னையிலே இருக்குது. நீங்கள் எங்களையும் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ணி தரோம். தேங்க்யூ வெரி மச். அவங்க ஹிந்தி பேசுறாங்க, ஒன்றும் புரியல. ஆனால் பஞ்ச் பண்ணுறதுக்கு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் பஞ்ச் யூஸ் பண்ணுறோம். லேட்டரல் நே ஃப்ளாட் பஞ்ச் தான் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக நாங்கள் இல்லை, இப்போ அந்த டூல் உங்ககிட்ட இருக்குமா? இருக்கு, எங்கள்கிட்ட இல்லை. ஓகே. இங்கே யாரோ இந்தியாவில் பண்ணுறது ஆன்லைனில் கிடைக்கும். ஓகே. நே ஃப்ளாட் பஞ்ச் இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக உட்காந்து இல்லைன்னா லீக்கேஜ். ஓகே. இது என்ன ப்ரைஸ் வரும்? இது 70 ரூபா வருது சார். எவ்வளோ த்ரோ இருக்கும்? அது த்ரோ எவ்வளோ இருக்கும்? ஒரு 40 ஃபீட்டுங்க. 20 ஃபீட் 20 சிங்கிள் லைன் கொடுத்தோம். லோ போட்டுக்கிட்டேன் கம்மியாக. இது சார் அந்த பட்டர்ஃப்ளை ஸ்பின்னர் இருக்கு, அது எவ்வளோ போகும்? பட்டர்ஃப்ளை ஸ்பின்னர் அது ஒரு 5 அடிங்கண்ணா. 5 அடிக்கு போகும். அதான் பாஞ்சு சொல்றீங்க. 7.5 அதிகபட்சம் ஒரு 10.
அவ்வளோதாங்க, ஹால் டி வந்து முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம ஜி அண்ட் ஹெச் இதை பார்க்க போகலாம். ஹால் ஜி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து விஜய் ஃபார்ம்ஸோட ஒரு சின்ன அந்த கோட் ஃபார்மிங்கான ஒரு சின்ன டெமோ செட்டப் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ எல்லோரையும் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தது. எல்லோரும் வந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வெறும் தலச்சேரி அப்படின்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தலச்சேரி, ஜமுனா பாறைன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன் ப்ரீட், அந்த நல்ல மீட் இருக்கிற ப்ரீடு வந்து எல்லாத்தையுமே வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க இப்போது. அப்படியே அந்த விஜய் ஃபார்ம்ஸோட செட்டப்லாம் பார்த்துட்டு பக்கத்துலேயே ஆல் ஜி அதுக்குள்ளே போயாச்சு. ஆல் ஜியில் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டாக்ஸுக்கான ஃபுட்டு, அதோட மெடிசன்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே இருந்தது. இந்த ஜேபி பவர் லைன்ஸ் இவரையும் வந்து கேசன் மாதிரி எல்லா இதுலேயும் பார்க்குறேன். ஸோ இந்த ஃபார்ம் யூஸுக்கான டார்ச் லைட்ஸ்லாம் நல்லா இருக்கும், கொஞ்சம் நல்லா ஹெவியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை, பட் ஆனால் பார்க்கும்போதே தெரியுது அதோடய பில்ட் குவாலிட்டி எல்லாம் நல்லா இருந்தது. எப்போவுமே வாங்கணுன்னு கையில் நம்மன்னு இருக்கும், பட் எதுவும் வாங்கலை. நிறைய ரிசர்ச் சென்டரோட ஸ்டால்ஸ் வந்து இங்கே போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி தயிர் கடையிற மிஷினு, ஹோண்டாவோடைய பவர் பீடரு, பவர் டில்லரு, அதுக்கப்புறம் புஷ் கட்ரு, இதுக்கான ஸ்டால்ஸு இதெல்லாம் ஷோகேஸ் பண்ணுறது இந்த ஆல் ஜியில் பண்ணியிருந்தாங்க. எல்லா எக்யூப்மெண்ட்டும் வச்சுருந்தாங்க. இந்த பசுமை வேர்ல்டு ஆக்சுவலாக நர்சரி. இவங்க வந்து ஒரு நர்சரி. இவங்க ஒரு ஸ்டாலில் வந்து செடியெலாம் வச்சுருந்தாங்களேன்னு இம்ப்ரெஸ் ஆகி போய் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேன். மெயினாக இவங்க பெப்பர் வச்சுருந்தாங்க. ஸோ பெப்பர் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இவங்க உள்ள ஆஃபீஸ் மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க, பட் நர்சரியில் செடி வச்சுருக்காங்க. ஒரு கூப்பன் கார்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த கூப்பன் கார்டு எடுத்துன்னு போய் நான் நர்சரியில் கொடுத்தேன்னா அதுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு ஒரு கூப்பன் கார்டும் கொடுத்தாங்க. ஒட்டு கட்டி இருக்கீங்க, சரி. கீழே இருக்க திப்பிலி வந்து வளர்ந்துடாதா? அப்படி வராது சார். இது எவ்வளோ ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் தரீங்க? 9 மந்த்ல ஈல்ட் கொடுப்பாங்க. இல்லை, இது இப்போ இந்த செடியோக்கு என்ன ஏஜ் இருக்கும்னு கேட்குறேன். எத்தனை மந்த்? ஏன்னா வச்ச பிறகு வந்து மேலே இருக்கிறத காஞ்சிச்சுன்னா அது வந்துடும் இல்லையா? நான் அதுதான். இல்ல சார், ஒட்டு கட்டுனது வந்து இது வரைக்குமே நீங்க மண்ணுக்குள்ள வைக்கிற மாதிரி தான். இது வரைக்குமே மண்ணுக்குள்ள வைக்கணும். அதுக்கப்புறம் தான் மேல உள்ள பிளான்ட் தான் வைக்கணும். அண்ணா வணக்கம். இப்போ வந்து நாங்கள் அவினாசி திருப்பூருங்க. நாங்கள் மாடியில் வந்து ஒரு சொட்டு தண்ணி சிந்தாமல் ஒரு நவீன முறையில் மாடி தோட்டம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு வந்து இங்கே செட்டப் இங்கே வந்து விவசாய கண்காட்சியில் ஸ்டால் போட்டிருக்கிறோம். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம போட்டிருக்கிற பிளான்ட் வந்து தண்ணி செடி ஒரு சொட்டு தண்ணி வேஸ்ட் ஆகாமல், மொட்டை மாடி வேஸ்ட் ஆகாமல் உங்களுக்கு தண்ணி இப்போ ட்ரிப் இரிகேஷன் மூலிமா வர்ற வாட்டரை வந்து ட்ரிப்பில் கொடுத்துட்றோமுங்க. செடிக்கு எல்லா செடிக்கும் பாஞ்சது போகும். அந்த தண்ணி ஃபில்டர் ஆகி இந்த ஃபில்டர் மூலிமா எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் ஃபில்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறோங்க. இந்த வேஸ்டேஜ் தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி மறுபடியும் பீடர் பாக்ஸ்க்கே வந்துடுங்க. இதில் மோட்டர் போட்டு பம்ப் பண்ணிக்கலாங்க. லிக்யூட் உரங்கள் எல்லாம் வந்து லிக்யூடாக கொடுத்துக்கலாம். என்ன செடி வேணாலும் வச்சுக்கலாம். வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், மிளகாய் செடி, தக்காளி செடி, கத்திரி செடி எல்லாமே வச்சுக்கலாமுங்க. ஆனால் ஒரு யூனிட்டுங்கிறது வந்து 11 தொட்டிங்க. 10 தொட்டி பிளான்டர்ஸுங்க ஸ்டாண்டோடு வந்துடும். ஒரு தொட்டி மட்டும் வாட்டர் வந்து டேங்காக யூஸ் பண்ணிக்கலாமுங்க. அதுலேருந்து மோட்டரை போட்டு ட்ரிப்பு வழியாக செடி கொடுக்கறது. அப்புறம் 11 தொட்டிங்கிறது ஒரு யூனிட்டுங்க. ட்ரீ பாக்ஸும் அதே மாதிரி 11 தொட்டி ஒரு யூனிட்டுங்க. வெஜிடபிள் பாக்ஸ் வந்து இந்த ரோஸ் பாக்ஸ் வந்து 20 தொட்டி ப்ளஸ் ஒரு யூனிட்டுங்க. 20 தொட்டி ப்ளஸ் ஒரு டேங்க். ஆனால் மெட்டீரியல் வந்து ஃபைபர் மெட்டீரியலுங்க. 25-30 வருஷத்துக்கு கேரண்டியாக ஒன்றும் ஆகாதுங்க. உங்களுக்கு மாடியில் வந்து பிளாஸ்டிக்காக இருந்தால் சீக்கிரம் 2 வருஷத்தில் பொடி பொடியாக நுணுங்கிடும். இது அந்த பிரச்சனையே வராதுங்க இதில். ஆனால் கம்பெனி விஎம் டெரஸ் கார்டன் திருப்பூருங்க. இப்போ இதுக்கு லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணல? ஆமாம் சார், இதுக்கு லைசன்ஸ் இருக்கு.
இது ஆப்ரேஷன் அப்போ லைசன்ஸ் எப்படி நீங்களே ட்ரைனிங் கொடுப்பீங்களா? ஆமாம் சார், நாங்களே ட்ரைனிங் கொடுத்துருவோம். அண்ட் டிஜிசிஏன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்துட்டு உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. கம்பெனி லைசன்ஸ் கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. ஓகே. டிஜிசிஏலேருந்து லைசன்ஸ் கொடுத்தா தான் நீங்கள் ட்ரோன் ஃப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி தான். இல்லை அதான் அந்த ட்ரைனிங் அதுக்கான ப்ராசஸ் நீங்கள் பண்ணுவீங்களா? ஆமாம் சார், அதுக்கான ப்ராசஸ் நாங்களே பண்ணிடுவோம். மினிமம் இதுக்கு வந்துட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th படிச்சிருக்கணும். அண்ட் ஏஜ் வந்துட்டு 18லேருந்து 60க்குள்ளே இருந்தால் இதுதான் குவாலிஃபிகேஷன். இது இருந்தாலே சர்டிஃபிகேட்டுக்கு இதுதான் எலிஜிபிள் தான். அதுக்கு கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 14 days 2 வாரம் ஆகும். தியரிட்டிக்கல் செக்ஷனு, ப்ராக்டிக்கல் செக்ஷனு, ஃப்ளையிங் செக்ஷனு எல்லாமே கொண்டு கொடுத்துருவாங்க. சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபீல்டுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே என்னென்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் வரும். சில ஃபீல்டில் ஒயர் போகும், அதில் எப்படி அடிக்கிறது. சில இதில் நடுவில் இது வரும், டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி வரும், அதில் எப்படி அடிக்கிறது. அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கூட கொடுத்துருவோம். பண்ணிருக்கோம். இதுல இருக்க பாருங்க அந்த பிளாக் கலர், அது போட்டு தான் ப்ரோ பண்ணிருக்கோம். அங்க இருக்க நெல் நாத்து, அந்த ஸ்டாண்ட்ல இருக்க எல்லாத்துலயுமே இந்த மீடியா தான் யூஸ் பண்ணிருக்கோம். இதான் நம்மளோட மெயின் ப்ரொடக்ஷன். பிளஸ் நம்ம இங்க இருக்க எல்லா ட்ரேயுமே இது ரெண்டும் மைக்ரோ கிரெயின்ஸ்க்காக, இதெல்லாம் பேடிக் ஆனது. தென் அங்க கேவிட்டி ட்ரே, இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வச்சிருக்கோம். இப்போ சன்லைட்ல டைரக்டா வைக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க, வீடுகள்லாம் வளர்க்குறோம்னா அதுக்கு தேவையான நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுக்கு மெயினாக டெம்பரேச்சர் மாய்ச்சர் கண்ட்ரோல் பண்ணணும். அதோட மீட்டரு ப்ளஸ் கண்ட்ரோலர் தான் மெயின். இது எங்கேயும் கிடைக்காது. இது என்னன்னா நீங்க வைஃபை மூலமா கனெக்ட் பண்ணிட்டு நீங்க மொபைல்ல இருந்தே இந்த ரேக்க மாடல்ல இது பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வெரைட்டிக்குமே ஒவ்வொரு மாய்ச்சர் லெவல் தேவைப்படும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வச்சா எல்லாத்துக்கும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஸோ மேனுவலா செட்டப் இருக்கு. செட்டப் காஸ்ட் இன்னும் டிசைட் பண்ணல. க்ரோ ரிச் ஆக்சுவலாக இவங்ககிட்ட இந்த கொக்கோ, அந்த தென்னநாரில் செஞ்ச ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இந்த வாட்டி இன்னும் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஸோ இந்த குருவி கூடு இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் போன வாட்டி பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருந்தேன். அவங்ககிட்ட அந்த சீடிங்கான இதெல்லாம் நிறையா இருந்தது. ஸோ இந்த வாட்டி அதே தான் இருக்குது. அதாவது வந்து கம்மியாக இருக்குன்னா அதே தான் இருக்குது, வேறு எதுவும் புதுசாக இல்லை. அவ்வளோதான். இது எவ்வளோ? GSM உங்களுக்கு சன்லைட் ஃபுல் சன்லைட் அப்படியே ட்ராவல் ஆகும். ஹீட் நல்லா ஹீட் ஜென்ரேட் ஆகும். வெளியே அவுட்டரில் இருக்கிறது கூட ஒரு 30 to 40% இன்க்ரீஸ் ரைஸ் ஆகும். டெம்பரேச்சர் உள்ள இன்க்ரீஸ் ஆகும். இல்லை இது போகிறது எல்லாமே க்ளோஸ் பண்ணி தானே போனோம். இல்லை இது இல்லைங்க சார், ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி தானே வைக்கணும். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணவும் செய்யலாம். ஓப்பன் பேஸில் விட்டாலுமே இப்போ ஓப்பனாக ஒரு லென்த்து ஷர்ட் போடுறீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் வந்து அந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். சென்டர் பிளேஸ்லலாம் அந்த ஹீட் அப்படியே தான் இருக்கும். ஓகே, நாங்கள் கொடுத்துருக்கோம், ரிசல்ட் இருக்கு. இல்லை இப்போ நீங்கள் கொடுக்குறது இது மாதிரி ஏதாவது செட்டிங் மாதிரி கொடுப்பீங்களா இல்லைன்னா ஒரு ஷீட்டு தான்? ஷீட்டு மட்டும் தான் கொடுக்கும். என்ன ப்ரைஸ் வரும் ஷீட்டு? இந்த GSM இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. 120 GSM யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்கொயர் ஃபீட் வந்து ₹5.40 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியில் வரும். இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் ஷாப்புங்க, இந்த பெஸ்ட்டு ட்ராப்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஷாப்ஸும் வந்து நிறையா இருந்தது இங்கே ஆல் ஜியில். இந்த கடை தாங்க தேடி இருந்தேன். TSP அக்ரிகல்ச்சர்ஸ் இன்புட் புதுச்சேரி. ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்ட்ஸ்லாம் போன வாட்டி வாங்கினேன், நல்லா சீப்பாக இருந்தது. ஸோ பேசிக் பார்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 7 inch பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ₹450 இவங்ககிட்ட வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் சீடிங் கப்பு மாதிரி ஒன்று கேட்டேன். ஸோ அதை கொடுக்குறாரு பார்த்தீங்களா, இதுதான் அந்த சீடிங் கப்பு. ஒரு கப்பு ₹2. ஸோ சீடிங் ட்ரே வாங்கி நான் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது மெயின்டைன் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருந்தது. இது எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், பட் இது மாதிரி நான் யோசிச்சு பண்ணுறது.
அவ்வளோதாங்க. தொட்டியை வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் அப்படியே எக்ஸிட்டுக்கு வந்தாச்சு. வந்து நெக்ஸ்ட்டு ஹால் ஹெச். ஹால் ஹெச்சில் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டோட ஸ்டால்ஸ் நிறையா இருந்ததுங்க. கவர்மெண்ட்டோட ஸ்டால்ஸ், அந்த ரிசர்ச் சென்டரோட ஸ்டால்ஸு, இந்த ஆர்கானிக் மென்யூ, அந்த மாதிரி இதில் 2-3 ஷாப்ஸ் அதையும் பார்த்தேன். ஹால் ஹெச்சில் எனக்கு ஒன்றும் பெருசாக இம்ப்ரெசிவாக எதுவும் இல்லைங்க. அதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு நான் வந்துட்டேன். இந்த ஒன்றுங்க, இந்த ட்ரையர், இந்த ஹைப்ரிட் சோலார் ட்ரையர், இது கொஞ்சம் இம்ப்ரெசிவ் ஆனதுங்க. இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஏஆர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட நாங்கள் டைப் பண்ணி பண்ணினது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, இது சோலார் ட்ரையர் மட்டும் இல்லை, இது ஒரு ஹைப்ரிட் சோலார் ட்ரையர். ஏன் இது ஹைப்ரிட் சோலார் ட்ரையர்னு சொல்கிறேன்னா, இந்த சோலார் ட்ரையரில் வந்து கண்டினியூஸ் ட்ரையிங் ப்ராசஸ் பண்ணலாம். அதாவது வெஜ், நான்வெஜ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே காலையிலேருந்து சாயங்காலம் மட்டும் சோலார்லேயும், சோலார் இல்லாத டைமில் அப்படியே கண்டினியூஸாக வந்து எலக்ட்ரிசிட்டிலேயும் யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டினா நார்மல் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு விண்டு மில்லு வச்சு நம்ம அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ 2 டைப் ஆஃப் ப்ராசஸில் இருக்கிறனால டோட்டலாக ஒரு ஃப்ரீ சஸ்டைனபிள் எனர்ஜி வந்து இதில் க்ரியேட் ஆகி இதில் நம்ம வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் இந்த கண்டினியூஸ் ட்ரையிங் ப்ராசஸ் கொண்டு வந்தோன்னா, காலையிலேருந்து சாயங்காலம் மட்டும் நம்ம ட்ரை பண்ணதுக்கப்புறமா சாயங்காலத்துலேருந்து அடுத்த நாள் காலையில் மட்டும் நம்ம ட்ரை பண்ணாமல் விட்டுட்டோம்னா திருப்பியும் அந்த ஈரத்தன்மை உள்ளே வந்து அந்த பொருளை வந்து கெடுத்துரும். ஸோ அதனால கண்டினியூஸ் ட்ரையிங் ப்ராசஸுக்கு வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்கள் டெவலப் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸாக வந்து நாங்கள் ஒரு 700 பீப்புளுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இதனால் நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபார்மிங், அப்புறம் பிஸ்னஸ் பீப்புள், இவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக வந்து இது போயிட்டுருக்குங்க. மினிமம் யூனிட் காஸ்ட் இப்போ 2026 பார்த்தீங்கன்னா ஒரு 17,000. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 டன் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12.5 லட்சம் மட்டும் இருக்கு. காஸ்ட் போட்டிருக்கிறது இதோட தானே, எல்லாம் ஃபுல் செட்டுக்கு தானே காஸ்ட் போட்டிருக்காங்க, இல்லைன்னா இவர் கேஜிக்கு மட்டுமா? ஃபுல் ஹைப்ரிட் போட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. ஹால் ஹெச் முடிச்சாச்சு. அப்படியே ஹால் ஹெச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நர்சரி போட்டிருந்தாங்க. ஸோ நர்சரி வெறும் சுற்றி தான் பார்க்க முடிஞ்சுது. என்னால் எதுவும் வாங்க முடியல. ஏன்னா நான் நைட்டு பஸ்ஸில் தான் வந்து ஊருக்கு ரிட்டர்ன். என்னால் எந்த செடியும் ஒழுங்காக எடுத்துன்னு போக முடியாது. ஸோ அதனால் எதுவும் வந்து வாங்குற மாதிரி நான் எதுவும் பார்க்கல. சும்மா ஓவராலாக வந்து பார்த்து வச்சுக்கிட்டேன். நின்று பார்க்க முடியலைங்க. அப்படியே க்ரௌட் வந்து நம்மளை தள்ளிக்கினே இருக்காங்க. ஸோ எந்த கடையிலையும் வந்து நம்ம நின்று பார்க்க முடியல. ஒன்று வாங்குறதா இருந்தால் கடைக்குள்ளே போயிடணும். கடைக்குள்ளே போய் பார்க்குறோன்னா தான் ஓகே. வெரைட்டியாக வந்து மேங்கோஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீத்தா, கொய்யாலேயே வந்து அந்த பீட்ரூட் கொய்யாடுவாங்க. அப்புறம் இன்னொரு வெரைட்டியாக இருக்குது, அந்த பீட்ரூட் கொய்யா மாதிரி இன்னொரு வெரைட்டியாக இருக்குது, அது மாதுளை எல்லாம். சில செடி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வந்து செடியிலே அத்தனை காய்ச்சிருக்குங்க. செடியிலே நிறைய காய்ச்சிருக்கு. ஆரஞ்சு செடியெலாம் கூட பார்த்தேன். அவ்வளோதாங்க. நர்சரி பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு திரும்பினா கோசாலை வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் ஒட்டகம்லாம் வச்சுருப்பாங்க, ஒட்டகம் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் வான்கோழி, ரேபிட்டு, அது மாதிரிலாம் இருக்கும். இப்போ வெறும் மாடு மட்டும்தான் இருக்குங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த மாடோட A2 மில்க்லேருந்து இது பண்ண கீ அதெல்லாம் வந்து சேல்ஸ் வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் நாட்டு மாடுக்கு வேணும்னா சேல்ஸுக்கு வந்து அணுகவும்ன்ற மாதிரி போர்டும் வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. அது வந்து 9th என்றைக்கு ஓப்பன் பண்ணாங்களோ அன்றைக்கே வந்து நம்ம ஷூட் பண்ணி ஈவினிங் எடிட் பண்ணி 10th மார்னிங் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் நம்மளால் எல்லா ஸ்டாலையும் அன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனால் வந்து ஒரு 4 ஹாலை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுநாள் 10ஆம் தேதி வந்து மிச்சம் இருக்கிறத வந்து கவர் பண்ணலான்னு பிளான் பண்ண மாதிரி 10ஆம் தேதி வந்தோம். எல்லாமே ஷூட்லாம் பண்ணோம். பட் எடிட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா
மார்னிங் வந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். ஈவினிங் டேரெக்டாக கிளம்பி ஊருக்கு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. ஏன்னா வந்து 1 டே பிளான். இது 2 நாளாக வந்து ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்ததுனால வேறு எதுவும் பண்ண முடியல. ஷூட் பண்ணோம், ஆனால் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு வந்து ரீச் ஆனவுடனே வீட்டுக்கு கூட போகலை. சொன்னால் நம்ம மாட்டிங்க, வீட்டுக்கு கூட போகலை. டேரெக்டாக ஆஃபீஸுக்கு தான் நான் போனேன். ஏன்னா ஒரு எமர்ஜென்சி, ஆஃபீஸ்லேயும் ஒரு எமர்ஜென்சி இருந்தது. ஸோ அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்காக நான் டேரெக்டாக ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருந்தது. ஆஃபீஸ் போய்ட்டு மறுபடியும் சனிக்கிழமை நைட்டு தான் வந்து வீட்டுக்கு வந்துருங்க. வந்து இந்த ட்ராவலிங்லேயும் ஆஃபீஸில் இருந்த ஒர்க் இதுலேயும் வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியல. மறுபடியும் சண்டே மார்னிங்கில் தான் நான் வந்து எடிட் பண்ணி சண்டே ஈவினிங்குள்ளே போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தேன். ஸோ இது அன்றைக்கே வந்து ஃப்ரைடேவே எடிட் பண்ணி போட்டிருந்தா ரீச் வேறு, இன்றைக்கி போட்டால் ரீச் வராது எனக்கு நல்லா தெரியும். நிறைய ஸ்டால்ஸ்லாம் கவர் பண்ணியிருந்தோம், அவங்களாம் வேறு வந்து கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் எடுத்த வீடியோஸை வந்து ஒழுங்காக எடிட் பண்ணி போடணும். அதனால் நான் வந்து இதை சண்டேக்குள்ளே நான் வந்து போட பார்த்தேன். அப்படியே அவங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சகாவியா செய்கிறது எப்படி அப்படின்ற ஒரு போர்டும் வச்சுருந்தாங்க. இது புதுசாக இருந்ததுங்க. கோ கிருபா அமிர்தம் அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அது எப்படி செய்யணுன்ற டீட்டெயில்ஸும் வந்து இங்கே போர்டில் வச்சுருந்தாங்க. இந்த அக்ரிகல்ச்சர்லேயே நான் பார்த்தது இந்த 2 புதுசு வந்து பார்த்திங்கன்னா இது 2 தாங்க. கோகிருபா அமிர்தம் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு வரும். அதுக்கப்புறம் பஞ்சகாவியாவில் குரு பஞ்சகாவியா அப்படின்னு சொல்லி பார்ட் 1ல் ஒரு மேடம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இது 2ம் தான் எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அவ்வளோதாங்க, இந்த வருஷத்தோட அக்ரி இண்டெக்ஸை நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஒரு நாள் ஒரு வீடியோவாக முடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் 2 நாள் 2 வீடியோவாக ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்டாலையும் வந்து கவர் பண்ணியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த சிறு குறு விவசாயியாக இருக்கட்டும், பெரு விவசாயியாக இருக்கட்டும், வீட்டுக்கு தோட்டமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் வாங்க, வந்து பாருங்கள். இந்த வருஷம் முடியலனாலும் அடுத்த வருஷமாக வாங்க. வருஷமாக அக்ரி இண்டெக்ஸ் ஒரு திருவிழா மாதிரி தான் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சீக்கிரமாகவே பார்ப்போம். வணக்கம்.